Hi dears, welcome back to Sandhya's Creature. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்த வீடியோ அப்டேட்ஸ்க்காக இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஆல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம பர்த்டே டெக்கரேஷனான ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி 6x9 சென்டிமீட்டருக்கு நான் வந்துட்டு பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் நிறைய கலர் பேப்பர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது எல்லோ, அதுக்கப்புறமா ப்ளூ, க்ரீன், பிங்க் அந்த மாதிரி ஒரு 4 கலரில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கட் பண்ணி காட்டியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இப்போ நம்ம எல்லா பேப்பர்ஸ்லையுமே கட் பண்ணிக்கணும். எல்லாமே ஒரே அளவில் இருக்கும். அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இதை அளவாக வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு கொஞ்சம் இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையுமே நம்ம அதே மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா பீசஸும் ஒரே ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் மடித்து விடுறேன். ஸோ இந்த அளவில் தான் நம்ம எல்லாமே மடித்து விடணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஹெச் அப்படிங்கிற ஒரு ஆல்ஃபபெட்டை ஒரு பேப்பரில் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்துட்டு நார்மலான கலர் பேப்பரில் ஒட்டலாம், இல்லை அப்படின்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட் இல்லைனா ஃபோம் ஷீட் அந்த மாதிரி இதில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி ஓட்டலாம். நான் வந்துட்டு சாதாரணமான ஒரு கலர் பேப்பரில் தான் ஒட்டியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் லைட் கலராக பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம லெட்டர்ஸ் ஒட்டும் போது அதனால நம்மளுக்கு பிரைட்டாக தெரியும். அதாவது டார்க் கலர் பேப்பர்ஸில் நம்ம லெட்டர்ஸ் ஒட்டும் போது அது கொஞ்சம் நல்லா லுக்கை எடுத்து காட்டும். அதனால தான் நான் வந்துட்டு எல்லாமே லைட் கலர்ஸாக சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா HAPPY ஹாப்பி அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். அடுத்து பர்த்டே அப்படிங்கிறது அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஒரு ஹுல்லன் எடுத்திருக்கேன். ஹுல்லன் எடுத்துகிட்டு இதில் தான் வச்சு ஒட்ட போகிறோம். நீங்கள் ஹுல்லன் இல்லைன்னா ஏதாவது கயர் இல்லைனா சணல் இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுவுமே அவைலபிள் இல்லைன்னா ஒரு பேப்பருக்கு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எப்படி ஒட்டினேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பேன். பேக் சைடில் நம்ம மடித்து விட்டுருக்க பகுதியும் அது கீழே இருக்க பகுதியிலையுமே கம்மை வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த கயர் மேலே வச்சு இந்த மாதிரி ஒட்டிடும் போது நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த இதுக்கு வந்துட்டு ஃபெவிக்கலை யூஸ் பண்ணலாம், ஃபெவி பாண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் தான். ஃபெவிக்கல் போட்டாலே நல்லாவே ஒட்டிக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாமே ஒட்டிடணும். ஸோ ஒரு பேப்பர் ஒட்டுறதுக்கு பக்கத்தில் ஒட்டாமல் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டுங்க. அப்போ தான் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கலர் பேப்பர்ஸ் சூஸ் பண்ணும்போது இப்போ ஹெச் வந்துட்டு எல்லோ கலரில் ஒட்டியிருக்காங்க அப்படின்னா ஹேவை வந்துட்டு பிங்க் கலர் அது மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் வந்துட்டு ஒட்டிட்டிங்கன்னா அது பார்க்கறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். சேம் கலர்ஸ் வந்துட்டு பக்கத்தில் இருக்கும்போது அவ்வளோவா லுக்காக தெரியாது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ ஒரு செலப்ரேஷன் இருக்கும்போது அது கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கலரை வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ ஹாப்பி அப்படிங்கிறத நான் ஒட்டி உங்களுக்கு காட்டிட்டேன். இதே மாதிரி இப்போ பர்த்டேயும் நான் ஒட்டி காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் டெக்கரேஷனுக்காக வீட்லேயே செஞ்ச ஒரு ஹாப்பி பர்த்டே டெக்கரேஷன் ஐடியா தாங்க. இது மட்டுமே இல்லை, நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூனிகார்ன் தீமில் வந்துட்டு ஒரு பர்த்டே செலிப்ரேஷனோட டெக்கரேஷன் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கணுன்னா இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தவங்களா இருப்பேன். நன்றி, பாய்.